ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அம்மூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம் தொடர்பாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள 23 வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்க வந்த அதிகாரிகளை கண்டித்து ஆவேசத்துடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே நடைபெற்றுள்ளது. அம்மூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த பகுதியை ஆக்கிரமித்து சுமார் 23 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் விரிவாக்க பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதனை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள 23 வீடுகளை இடிக்க அதிகாரிகள் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டு பொதுமக்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை வரவழைத்து சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்போடு வீடுகளை இடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் உடனடியாக வீடுகளை இடிக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மேலும் அம்மூர் சோளிங்கர் செல்லும் சாலையில் திடீரென பொதுமக்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பிவாறும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் எமயவரவன் தலைமையிலான காவல்துறையினர் ஏராளமான சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதானப்படுத்தி அதிகாரிகளின் முன்னிலையில் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மேலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அனைத்து வீடுகளையும் காவல்துறையினர் பாதுகாப்போடு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றி வருகின்றனர். மேலும் இது பற்றி அப்பகுதி மக்களிடம் கேட்கையில் வங்கிகளில் கடன் வாங்கியும் கூலி வேலை செய்தும் கட்டிய வீடுகளை இப்படி இடிப்பது நியாயமா? இன்னும் 2 மாதங்களில் என்னுடைய மகன் கல்யாணம் இருப்பதால் வீடுகளை இடிப்பது நியாயமா என வேதனையுடன் தெரிவித்தனர். அப்படி நீங்கள் இதனை வீடுகளை இடித்தால் நாங்கள் குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என கண்ணீர் மல்க தங்களுடைய வேதனையை தெரியப்படுத்துகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.